Hi friends, welcome back to our channel. PGTRB English exams based on important MCQs வந்து நம்ம வந்து இன்னைக்கு day 6 வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம நேற்று வந்து பேக்கன் பேஸ்டான அண்டு பேக்கனோட எஸ்ஏஸ் பேஸ்டான சில இம்பார்ட்டண்ட்டான 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா பேக்கன் எஸ்ஏஸில் ஆஃப் அட்வர்சிட்டி அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எஸ்ஏஸில் இருந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்க்க போகிறோம். பேக்கனோட எஸ்ஏஸ்லேருந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து பேக்கனை எப்படி வந்து எஸ்ஏஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகும். இல்லைன்னா பேக்கனோட எடிசன்ஸில் எத்தனை எஸ்ஏஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இல்லைன்னா பேக்கன் யூஸ் பண்ணால் கொட்டேஷன்ஸ் வந்துட்டு கொஸ்டின்ஸாக வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை மையமாக வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கன் ஓப்பன்ஸ் தி எஸ்ஏ ஆஃப் அட்வர்சிட்டி வித் தி சேயிங் ஆஃப் ஜாஸ். ஸோ பேக்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் அட்வர்சிட்டி எஸ்ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட ரோமன் ஃபிலாசபர் வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது யார் அப்படின்னு தான் அங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கோம். சிசைரோ, லொக்ரிட்டியஸ், பிளாட்டோனியஸ், செனிகா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செனிகா. அண்ட் செகண்ட் கொஸ்டின், போனாரரம் செகுண்ட்ரம் ஆப்டாபிலா அட்வர்சரம் மெராபிலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லைன் இது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டில் எஸ்ஏஸில் வந்து கொடுக்குற ஒரு லைன் இது வந்து கோட் பண்ணியிருப்பார். மீனிங் பார்த்தோம் அப்படின்னா திங்ஸ் ஆஃப் விக்டரி ஆர் டிசைட் ஆப்போசிங் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இதோட மீனிங் வரும். திஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து எந்த ஒரு லாங்குவேஜிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டிருக்கோம். இல்லை, ஸோ இது வந்து க்ரீக்கா, லாட்டினா, இட்டாலியா ஒரு பைபிளா அப்படிங்கிறது. ஸோ பைபிள்லேருந்து எடுத்ததா அப்படிங்கிறதுக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாட்டின்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ லாட்டின் லாங்குவேஜில் தான் இந்த ஒரு செட் ஆஃப் கோட்டை வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின், பேக்கன் சேஸ் தட் ஒன் கேன் ஈஸிலி ஃபைண்ட் மிராக்கிள்ஸ் இன் தி ஜாஸ். ஸோ பேக்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து ஈஸியாக மிராக்கிள்ஸை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஈஸிலி வந்து பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பொய்ட்ரி, ட்ராமா, ஹிஸ்டரிஸ் அண்ட் எபிக்ஸ். ஸோ பேக்கன் வந்து பொய்ட்ரியில் வந்து நம்மளால் வந்து மிராக்கிளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக்கன் பை ரெஃபரிங் டு தி ஜாஸ் தி ப்ரொமெத்தியஸ் டு எம்ஃபசைஸ் தி விர்ச்சு ஆஃப் பிரெவரி அண்ட் ஃபார்ட்டிடியூட். இல்லை, ஸோ பேக்கன் வந்து ரெஃபர் பண்ணுறாரு ப்ரொமெத்தியஸ் அண்ட் இன்னொரு பர்சனை வந்து ரெஃபர் பண்ணுவார். ஸோ அது யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அலெக்சாண்டர், ஹெர்குலஸ், லிசஸ் அண்ட் ஸ்பார்டன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஹெர்குலஸை வந்து நமக்கு வந்து சொல்லலாம். ஹெர்குலஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக்கன் ரெஃபர்ஸ் டு தி பைபிள் அண்ட் நரேட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் ஹார்ட்ஷிப் இன் தி லைஃப் ஆஃப் தி ஜாஸ். ஸோ நமக்கு வந்துட்டு பேக்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்வர்சிட்டியில் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துன்பத்துலேயும் ஒரு இன்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கஷ்டப்படும் போது தான் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. நம்ம கஷ்டம் வந்ததுனா தானே அதை நம்ம வந்து திங்க் பண்ணி யோசிப்போம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து சக்ஸஸ் ஆகிற வழியை தேர்ந்தெடுத்து சக்ஸஸ் ஆகி வெளியே வருவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கஷ்டம் வந்தால் தான் நம்மளை உணர்வோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அட்வர்சிட்டிங்கிற எஸ்ஸேல. ஸோ அது மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கன் வந்து பைபிளில் இருக்க ஒரு கேரக்டரை சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் அவரை பற்றி நமக்கு சிலபஸ்லேயும் லெசன் இருக்குது. ஓகேங்களா? அதையும் நம்ம அப்கமிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பட் சம்மரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கோலியாத், மனோவாஸ் ஒய்ஃப் அண்ட் ஜாப். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஜாப் தான். புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ ஜாப் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஃபைனலாக அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. Okay, next question, 26th. Jazz advised that one should go for what his heart feel joyous, not for what his eyes find attractive. ஸோ நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா உன் மனசு வந்து எதை வந்து சந்தோஷமாக நினைக்குதோ, எதை வந்து பியூட்டியாக நினைக்குதோ அது பக்கம் போ, உன் கண் வந்து எதை பியூட்டியாக இருக்குது, எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுதோ அது பக்கம் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணுக்கு எது குளிர்ச்சியாக இருக்கோ, கண்ணுக்கு எது அழகாக இருக்கோ அங்கே டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற விதமாக ஒரு பர்சன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது யாருங்கிறது தான் பிளாட்டோவா, அரிஸ்டாட்டலா, பேக்கனா ஆர் ஹோரைஸ் தாங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா பேக்கன். நெக்ஸ்ட் ஒன்,
Jazz says that scent intensifies its odor when it is cursed. ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், அதாவது ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பர்ஃப்யூம், ஒரு சென்ட் வந்து, ஒரு சென்ட்னா ஒரு நறுமணம். ஓகேங்களா. நறுமணம் நமக்கு ஒரு நல்ல நறுமணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு மாம்பழ வாசம் வரணும் அப்படின்னா அதை முகர்ந்து பார்த்தாவே வரும். அதே பிழிஞ்சோன்னா எப்படி ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளவரை முகர்ந்து பார்த்தா வரும், பட் அதை பிழிஞ்சோன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூமை நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கும். ஸோ அதை பிழிஞ்சு தான் சாறு எடுக்க போகிறோம், அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு குட் பர்சனாக வரணும் அப்படின்னா அவன் சில கஷ்டங்களையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஒரு குட் பர்சனாக வர முடியும் அப்படிங்கிற சொல்கிற விதமாக இந்த ஒரு லைன் இருக்கும். ஸோ இதை யார் சொன்னதுங்கிறது தான் பேக்கன், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அண்டு சாக்ரட்டிஸ். ஸோ இதை சொன்னதும் பேக்கன் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரான்சிஸ் பேக்கன் கிவ்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் 3 சீஃப் யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ 3 சீஃப் யூசஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து நமக்கு 3, அதாவது ஸ்டடீஸ் வந்து நமக்கு 3 நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் யூஸ் தட் தே சர்வ் ஃபார் டிலைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஸ்டடீஸ். ஓகேங்களா. திஸ் டிலைட் மே கம் இன் சாலிட்யூட் ஆர் இன் ஜாஸ். ஸோ அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்ம தனிமையாக இருக்கும்போது வரும். ப்ளஸ் அதே சமயத்தில் டேஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஆக்டிவ் லைஃப், நம்ம தொடர்ந்து உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோம். ஸோ அப்போ வரும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான். ரிட்டையர் ஆனோன்னு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டெத், ட்ராவல், ப்ரேயர், லெஷர். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா தி டிலைட் மே கம் இன் சாலிட்யூட் ஆர் இன் லெஷர். லெஷர் அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் ஆர்னமெண்ட் இன் ஜாஸ். ஸோ நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக, நம்ம படித்த விஷயங்களை ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை வந்து ஒரு கம்யூனிகேஷன்லையா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லையா, இல்லை ரைட்டிங் ஸ்டைல்லையா, இல்லை ஆக்டிங்லையா, நடிக்கிறதுல நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ பேக்கன் வந்து இதை எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கிறது மூலமாக நம்மளுடைய ஸ்பீக்கிங், நம்மளுடைய கம்யூனிகேஷனில் வந்து ஒரு ஆர்னமெண்ட் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி குவான்டிலியன் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பேசியிருப்பார். ஒரு கிரிட்டிசம் படிக்கும்போது நம்ம அதை வந்து பார்ப்போம். ஸோ குவான்டிலியன் தான் பார்த்தோம்னா ஸ்பீச்சுக்கு ஒரு நல்ல ஒரேட்டரியோ அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டிங் எழுதியிருப்பார். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு குட் ஸ்பீச் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கிறது மூலமாக தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம அதை மற்றவங்கள்ட்ட கொண்டு போகும்போது அது ரொம்ப ரொம்ப அழகாக அவங்க வந்து ரசிப்பாங்க. ஸோ ஒரு ஆர்னமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி தேர்ட் யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இஸ் தே ஹெல்ப் இன் தி ஜாஸ் அண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஸ்டடீஸோட தேர்ட் யூஸ் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து ட்ராவலாக, ஆக்டிங்காக, மேக்கஸ் பியூட்டியாக, இல்லை ஜட்ஜ்மெண்ட்டாக. ஸோ நிறைய விஷயங்களை படிக்கிறது மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்க முடியும். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கிராஃப்டி மென் ஜாஸ் ஸ்டடீஸ், சிம்பிள் மேன் ஜாஸ் தெம் அண்ட் வைஸ் மேன் ஜாஸ் தெம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் கொட்டேஷனே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பர்சன், ஒவ்வொரு மனிதர்களும் வந்து படிப்பை வந்து ஒரு எஜுகேஷனை வந்து எந்த வியூவில் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். ஸோ கிராஃப்டி மென் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷன் அதில் வந்து எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நம்ம ஆன்சர் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா கண்டம், அட்மையர், யூஸ் அண்ட் அவாய்ட். ஓகேங்களா. ஸோ கிராஃப்டி மேன் கண்டம் தி ஸ்டடீஸ். ஒரு கிராஃப்டி மேன் இருக்கான் பாருங்கள், நல்ல கை தேர்ந்த ஒரு தொழில்காரன் இருக்கும். அவனை போய் பார்த்தோம் அப்படின்னா படித்து என்னடா பண்ண போகிற, நல்ல ஒரு கைத்தொழிலை கற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அண்ட் சிம்பிள் மேன் அட்மையர் தெம். ஒரு சாதாரண மனிதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன்கிட்ட போய் நம்ம தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறோம், இல்லை நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்லாம் போட்டு காட்டணும்னு வச்சுங்களேன், அப்படியே அட்மையர் ஆவான். என்னடா இப்படியெல்லாம் கூடயா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். அண்ட் வைஸ் மேன் யூஸ் தெம். ஓகேங்களா. ஸோ வைஸ் மேன், ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் படித்ததை வந்து பயன்படுத்துவான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக பேக்கன் வந்து கொடுத்துருப்பாரு. கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ், சிம்பிள் மேன் அட்மையர் தெம் அண்ட் வைஸ் மேன் யூஸ் தெம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர் ஏபிசி எல்லாமே எடுத்து போடுற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ், அதர் புக்ஸ் டு பி டேஸ்
and some few to be chewed and jazz. ஸோ இந்த மாதிரி கொட்டேஷன்ஸை ஃபுல்லாகவே கொடுத்து கூட பேக்கன் இந்த கொட்டேஷனை எந்த எஸ்ஏயில் இருந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம கிட்டத்தட்ட சிலபஸில் ஒரு 5 எஸ்ஏஸ் வரைக்கும் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம டைட்டில் பார்த்துட்டு பார்க்கும்போது இந்த எஸ்ஏ தான் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் கொட்டேஷனை கொடுத்து எந்த எஸ்ஏன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஃபில்லிங் பிளாங்க்ஸ் மாதிரி பார்ப்போம். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ், அதர் புக்ஸ் டு பி டேஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா some books are to be tasted and other to be swallowed. Some few books to be digested, to be chewed and digested. அதாவது ஒரு சில புத்தகங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் படிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்படி தான் படிக்க முடியும். ஏன்னா என்ன தேவையோ அதான் ஒரு சில புத்தகங்கள். ஒரு சில புத்தகங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அதில் என்ன இருக்கோ அப்படியே வந்து படிக்கிறது, பைஹார்ட் பண்ணிடுறது, அது ஒன்று. ஒரு சில புத்தகங்களை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கரைச்சி குடிக்கிற மாதிரி டோட்டலாக படித்து முடிக்க. ஸோ இதான் வந்து சம் புக்ஸை வந்து டு பி டேஸ்டட், சம் புக்ஸ் ஆர் ஃபாலோடு அண்ட் சம் புக்ஸ் ஆர் டியூவ்டு அண்ட் டைஜஸ்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கொஞ்சம் குயிக்காக அன்றைக்கி போவோம். காரணம் என்னென்னா நைட் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டாயிருச்சு. நான் ஒரு அவுட்டர் சைட்லேருந்து இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வேகமாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு மன்னிக்கவும். நாளையிலேருந்து கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வீடியோ கொண்டு வந்துடலாம். ஓகே, ரீடிங் மேக் த ஜாஸ் மேன். ஸோ ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டல் மேனை உருவாக்குமா, இல்லை ப்ளஷர் மேனையா, இல்லை ஃபுல் மேனையா, இல்லை ஒரிஜினல் மேனையா அப்படிங்கிறது. ஸோ ரீடிங் மேக் அ ஃபுல் மேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்ஃபரன்ஸ் ஏ ஜாஸ் மேன். கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படிப்பட்ட மனிதனை உருவாக்குங்கிறது. பர்ஃபெக்ட் மேன், கான்க்ரீட் மேன், கண்ட்ரோல்டு மேன் அண்ட் ரெடி மேன். ஸோ கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரெடி மேனை வந்து உருவாக்கும், எதுக்கும் தயாராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மனிதனை வந்து உருவாக்கும் அப்படின்னா அது கான்ஃபரன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் அண்ட் ஜாஸ் மேன். ஸோ ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா ஜாய்ஃபுல்லான மனிதனை உருவாக்குமா, எக்ஸாக்டான மேனா, இல்லை குட் மேன் ஆர் ட்ரபிள் மேன். ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். பட் இதை கொட்டேஷனாக கேட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹிஸ்டரிஸ் மேக் மேன் ஜாஸ். ஸோ ஹிஸ்டரிஸை படிக்கிறது மூலமாக ஒரு மனிதன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. எக்ஸ்பீரியன்ஸாக, இல்லை வீக்காக, ஸ்ட்ராங்காக, இல்லை வைஸாக. ஸோ ஹிஸ்டரிஸ் மேக் மேன் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஜாஸ் இஸ் குட் ஃபார் தி ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். ஸோ ஒரு விஷயம் செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்க ஸ்டோனுக்கும் அண்ட் ரைன்ஸுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பேக்கன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ பவுலிங், ரைடிங், வாக்கிங் அண்டு ஷூட்டிங். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பவுலிங். இருட்டாயிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஷூட்டிங் ஃபார் தி லங்ஸ் அண்டு ஜாஸ். ஸோ ஷூட்டிங் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு வந்து என்ன விஷயத்தில் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி லங்ஸுக்கும் ப்ளஸ் இன்னொன்று ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரெஸ்ட்டு, ஐஸு, பிரைன் அண்டு ஹர்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பிரெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஜென்டில் வாக்கிங் குட் ஃபார் தி ஜாஸ். ஸோ நம்ம நடந்து போகிறது, ஜென்டலாக நடந்து போகிறது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஐஸ், ஹெட், பிளட் அண்டு பிளட் சர்க்கிள் அண்டு ஸ்டொமக். ஸோ ஜென்டில் வாக் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டொமக்குக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபைனல் கொஸ்டின், இஃப் அ மேன்ஸ் விட் இஸ் அன்னபிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் எப்படி கோட் கொடுத்துருப்பாருன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு ஆர்கனுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும், ஒரு பர்சனை மாற்றணும் அப்படின்னா அவன் இந்த மாதிரியான விஷயங்களை படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஸ்டடீஸில் ஃபைனலில் வந்து பேக்கன் வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஃபைனல் கொஸ்டினாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து இன்னும் 2-3 கொஸ்டின் வரும். முடிஞ்சால் நீங்கள் அதை ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கல, அதையும் வந்து படிச்சிருங்க. ஸோ இஃப் அ மேன்ஸ் விட் இஸ் அன்ஏபிள் டு ஃபோக்கஸ் அட் அ பாயிண்ட் அண்ட் இட் கீப்ஸ் வேண்டரிங். ஸோ ஒரு மனிதனால் பார்த்தோம்னா ஒரு செயலை வந்து தெளிவாக செய்ய முடியல, மைண்ட் அப்படியே வேண்டரிங்லேயே இருக்குது, அங்கேயும் சுற்றிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவன் எதை படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹிஸ்டரி, ஃபிலாசபி, மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ்.
ஸோ ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறது மூலமாக ஒரு பர்சனை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேக்கன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதே மாதிரி சயின்ஸ் படிக்கணும் அவன் எப்படிப்பட்டவனை படிக்க வைக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஜஸ்ட்டு 1 கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.